நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த விசுவாவசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 14/5/2025 அன்று இரவு 11:24 குருவானவர் மிருகசீரிஷம் 2வது பாதம், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3வது பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்ப்படி பார்த்திங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது. பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக சொல்லணுன்னா, அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும். நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார், கொஞ்சமாக தருவாரா, நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன், புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வீடு, செல்வம், இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான். குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும். ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல. குரு நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வரார்னு சொன்னோம். ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் எங்கே வேறுதோ, அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி, இந்த இடங்களில் வேறுறதுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன், பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும். அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார், அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார். அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கே, உங்கள் வீட்டுக்கே வரப்போகிறார். ஜென்ம ராசியில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக குருவும் புதனும் ஒரே இடத்துல, புதனோட வீட்டுக்கு குரு வர்றதுனால படிப்பு சம்பந்தமான மாணவர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை தருகின்ற காலமாக இருக்கும். 2வது, ஜென்ம ராசியில் குரு பகவான் வர்றதுனால ஜாதகருடைய சிந்தனை, செயல்பாடு, எண்ணங்கள் எல்லாமே மனசு சார்ந்ததாக இருக்கும். நம்ம நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நல்ல விதமான செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். ஜாதகருடைய சிந்தனை செயல்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜாதகர் தன்னுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை செயல்படுத்துகின்ற வருடமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சனி பகவான் ஜாதகருக்கு, அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு 10வது வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார்.
சனியை பொறுத்தவரை 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் நல்ல பலனை தருகின்ற இடங்கள் தான். ராகுவானவர் 9வது வீட்டிலையும் கேது 3வது வீட்டில் அற்புதமாகவும் முயற்சி ஸ்தானத்திலையும் இருக்கிறது. இந்த வருடம் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் மிதுன ராசி அன்பர்கள், ஏன்னா இது ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் வர்ற காரணத்தினால தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். நம்ம அதிகமாக சிந்திக்கிறது, அதிகமாக செயல்படுத்துறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேவையில்லாமல் மூளையை செயல்படுத்துறது, மூளையை பயன்படுத்துறது, இதெல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான தலைவலி அல்லது ஒரு மயக்கம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியது. தலை சம்பந்தமான அல்லது மூளை சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதே நேரத்தில் சனி பகவான் 10வது வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை பளு அதிகரிக்கும். வேலையில் ரொம்ப அதிகமான தன்னுடைய நேரங்களை செலவழிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடினமான உழைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வேலையோட அழுத்தம் ஜாதகருக்கு ஒரு சின்ன பிரச்சனையை மனதளவில் ஏற்படுத்தக்கூடும். அதே நேரத்தில் 9வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது. மேல் படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர்களுடைய எண்ணம் நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா 10வது வீடு ராகுவுக்கும் சிறப்பானது தான். 3வது வீட்டில் இருக்கிற கேது பகவான் சில ஆன்மீக எண்ணங்களை, முயற்சிகளை ஏற்படுத்துவார். நம்ம ஏதாவது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோயில்களுக்கு போயிட்டு வர்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். புனித யாத்திரை மேற்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். குருவோட பார்வையானது 5, 7, 9வது பார்வையானது மிதுன ராசிக்கு 5, 7, 9லேயே வருது. 5ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்டது, பாரம்பரியம் சம்பந்தப்பட்டது. ஆகவே சில பேருக்கு காதலுக்கும் 5வது வீடு தான். மனசு, காதல் எல்லாமே 5வது வீடு தான். ஆகவே காதலிக்கின்றவர்களுக்கு காதல் திருமணத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அன்பு பாசத்துக்காக இயங்குகிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அன்பு பாசம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பரம்பரை சொத்து கைக்கு சேருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம பரம்பரை சொத்துக்காக நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருந்தோன்னா அது நமக்கு சாதகமாக வருகின்ற ஒரு காலகட்டம் இருக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைகள் கிடைக்கும், தோஷங்கள் அனைத்தும் விலகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு 7வது வீட்டை பார்க்கறதுனால திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருமே ரொம்ப தயாராக இருங்க. திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருங்க. திருமணம் நிச்சயமாகும். நிச்சயமாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும். இதுவரைக்கும் புரியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத உறவுகள், கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற, ஒருவரை ஒருவர் காதலிக்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். ஆகவே மிதுன ராசிக்கு 9வது வீட்டையும் குரு பகவான் பார்க்குறார். 9ங்கிறது நம்முடைய மாணவர்களுக்கு மேல் படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம், தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம், பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். சிவன் மேலே பக்தி இருக்கிறவங்களுக்கு அந்த சிவன் பற்றி சொல்லுகின்ற 9வது இடம், இஷ்ட தெய்வம் பற்றி சொல்லுகின்ற இடம், பித்ருக்கள் பற்றி சொல்லுகின்ற இடம், தொழிலில் வேலையில் மாற்றத்தை தருகின்ற ஒரு இடம். இதெல்லாம் இப்போ வேலை மாற்றம் மிதுன ராசி என்பர்கள் செய்தார்களே ஆனால் அது அவர்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், வேலையிலேருந்து நம்ம ஓய்வு பெற்று அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை பார்க்கின்ற காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் 5, 7, 9வது வீட்டை குரு பகவான் பார்க்கறது பல விதங்களில் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். ஆகவே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு
இந்த குரு பயிற்சியானது மிக மிக சிறப்பான பலனை தரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே இந்த குரு பயிற்சியானது மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார் எல்லா ராசிக்குமே. அதில் மிதுன ராசியும் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெறப்போகிறது. ஏன்னா குருவோட சஞ்சாரம் மட்டுமல்லாமல் சனி, ராகு, கேது எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதுனால குருவோட பலன்களை பரிபூரணமாக பெற போகிறாங்க மிதுன ராசி என்பர்கள். எதிர்பாராத திருப்பங்களை பார்க்க போகிறீங்க. நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய கடகராசி என்பர்களே, இப்போ நம்ம குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடகராசிக்கு 12வது வீடு என்று சொல்லப்படுகின்ற விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். அயன சயன சுகஸ்தானமும் அதுதான். அந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கடகராசிக்கு தரும் அப்படின்னு பார்த்தோன்னா, 12வது வீடு விரயத்தை மாத்திரம் சொல்லலை, வெளிநாடு பற்றி சொல்லுகின்றது, வெளியூர் பற்றி சொல்லுகின்றது, தூக்கத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம், அலைச்சலை பற்றி சொல்லுகின்ற இடம். அதே நேரத்தில் நம்முடைய பயணம், பாத யாத்திரை, வேலை ஆட்கள், பாஸ்போர்ட் போன்ற பல விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போது கடகராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது நம்ம விரயம் மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்கிறத விட மிக முக்கியமான பலன், நம்ம வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரலாம். நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணம் செல்லுகின்ற வாய்ப்பும் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 12வது வீட்டில் குரு பகவான் வருகின்ற போது சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் திருமணம் நடக்கலாம், வேறு சுப நிகழ்ச்சிக்காக பணம் செலவாகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு சம்பந்தமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 12வது வீட்டுக்கு குரு பகவான் வருகின்ற போது வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். நம்ம ஒரே இடத்துல இல்லாமல் ஒரு 4 இடத்துக்கு பயணம் செய்து வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற பணம் வருகின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம். பொதுவாக இந்த 12வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது தூக்கம், அதில் ஏதாவது பிரச்சனை வரும். நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை, படுத்தா ஆஃபீஸை பற்றி நினப்பு, அல்லது குடும்பத்தை பற்றி நினப்பு, அல்லது செலவை பற்றி நினப்பு, இந்த மாதிரி நினைவுகள் நம்மளை தூங்க விடாமல் செஞ்சிடும். இதுதான் இந்த 12வது வீட்டில் இருக்கிற குருவோட பிரச்சனை. அதே நேரத்தில் அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லணும். அந்த இடத்துல குரு பகவான் வருகின்ற காரணத்தினால் தம்பதிகளுக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், தாம்பத்தியம் சுகப்படும். அதே நேரத்தில் மனைவிக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அது சுப செலவாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம், நகை வாங்கி தரலாம், இல்லை பர்த்டேக்கு ஏதாவது ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி தரலாம், இல்லை வெட்டிங் டேக்காக ஏதாவது ஒரு காஸ்ட்லியான பொருளை வாங்கி தரலாம். சில பேர் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ஏதாவது ரிசார்ட்டுக்கு சென்று பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். பயணங்கள் வரும். பாத யாத்திரையாக நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். கடகராசியை பொறுத்தவரை 2வது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். 8ல் ராகு, 9ல் சனி. ஆகவே கடகராசியை பொறுத்தவரை சனி, ராகு, கேது எல்லாமே ஒரு சுமாரான அமைப்பில் தான் இருக்கார். நன்மைகளை தர்ற மாதிரி ஆடம்பரமாக அல்லது பண சுப விரயமாக இருந்தாலும் பணம் கையிலேருந்து போகும்போது மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். அது முதலீடாக இருந்தால் பரவாயில்ல,
அந்த முதலீடு நமக்கு வருமானத்தை தரும்னா அதுவும் பரவாயில்ல. மற்றபடி சுப செலவுகளாக இருந்தாலும் அந்த செலவை நம்ம ஈடுகட்டுறதுக்கு ஏதான ஒரு முயற்சியை பண்ணணும்ல, அதனால் தூக்கம் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. 2வது வீட்டில் கேது இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது கண்ணில் எதிர்பாராத சிகிச்சைக்காக செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்தில் 8வது வீட்டில் ராகு 8வது வீட்டில் ராகு இருந்தால் ஏதாவது பிரம்மாண்டமான செலவுகள் வரும். அது வைத்திய செலவுகளாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் அது வைத்திய செலவாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்காக நம்ம செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எப்படியானாலும் தூக்கத்தை கெடுக்கின்ற பண விரயம் இருக்கக்கூடிய காலகட்டம்தான். அது சனியானாலும் சரி, ராகுவானாலும் சரி. ராகு நம்ம பிரம்மாண்டமான சில மன கற்பனைகளை நம்ம செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார். ஒரு படம் சாதாரணமாக எடுக்கிறதுக்கும் பிரம்மாண்டமாக பணம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே நமக்கு நன்மைகளை அளந்து தான் தரும். பிரம்மாண்டமான படம் வெற்றி பெற்றால் பிரம்மாண்டமாக அதிகமாக பணம் கிடைக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே ராகு நன்மையை செய்ய போகிறாரா தீமையை செய்ய போகிறாங்கிற பொறுத்து தான் ராகுவினால் ஏற்படுகின்ற செலவுகள். அதே நேரத்தில் கடகராசிக்கு 9வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஓடிப்போனவனுக்கு 9ல் சனின்னு சொல்லுவாங்க. ஆகவே சனி 9வது வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் குரு பகவானை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாருமே சுமாரான பலனை தான் தரப்போகிறார். குருவின் பார்வையானது கடகராசிக்கு 4வது வீடு 6வது வீடு 8வது வீடு உயர்றதுனால ஓரளவுக்கு நன்மை தரும். 4ங்கிறது நம்ம வீடு வாசல் மனை தாயார் பற்றி சொல்லுகின்ற இடம். இதெல்லாம் பார்க்கறதுனால தாயாருடைய உடல் நலம் சீராகும். வீடு வாசல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியும். கடன் வாங்கியாவது வீடை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வீடு வாங்கிறதுக்கு யோகமான அமைப்பு இருக்கணும். பணம் இருந்தால் மாத்திரம் வீடு வாங்கிட முடியாது. அந்த வீடு வாங்குகிற பாக்கியதை இருக்கணும். அதே மாதிரி 6வது வீடு அப்படின்னா நமக்கு ருணருத்ர ரோகஸ்தானம், கடன் வாங்குகின்ற ஒரு வாய்ப்பு. கடன் போய் நின்னா அந்த குரு 6வது வீட்டை பார்க்கறதுனால உடனே கடன் கிடச்சிடும். அப்போ கடன் வாங்கி வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆடம்பரமான செலவுகள் அல்லது வீடு வாங்கிறது முதலீடு செய்கிறது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் 8வது வீட்டை குரு பார்க்கறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சம்பந்தமான சிகிச்சைக்கான செலவுகளை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சின்ன மரியாதை குறைவு, அலைச்சல், அதே நேரத்தில் அலுவலகத்தில் நமக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு விமர்சனம், இதை எல்லாத்தையும் இந்த குரு பகவான் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி விடுவார். மொத்தத்தில் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள் விளையும் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் சமாளிச்சிடுவீங்க, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 1 வருடமாக 2 வருடமாக அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்ட நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் விடுபட்டிருக்கீங்க. இருந்தாலும் குருவினால் 12வது வீட்டு குரு வெளிநாட்டிலிருந்து பல நல்ல செய்திகளை கொண்டு வருவார்கள். வெளிநாட்டில் இருக்கிற உறவினர்கள் குழந்தைகள் மூலமாக ஆதாயம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். பரவாயில்ல, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் உள்நாட்டில் செலவுகள் நிறையா இருக்குது. மொத்தத்தில் கடகராசி அன்பர்கள் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தை அப்படியே அதோட போக்கிலே விட்டுருங்க. மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனைகள் வருகின்ற வாய்ப்பு இல்லை. நன்றி, வணக்கம்.